வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்க்க இருக்கிற டாபிக் என்ன இன்றைக்கி நம்ம பார்க்குறதுனா கேன்டிலிவர் பீம் வித் யூடிஎல் அண்டு பாயிண்ட் லோட் ரெண்டையுமே கம்பைன் பண்ண மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னே நான் ரெண்டு ப்ராப்ளம் இதே கேன்டிலிவர் பீமில் வித் பாயிண்ட் லோட் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறது அண்டு கேன்டிலிவர் பீம் வித் யூடிஎல் மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ரெண்டு செப்பரேட் வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தான் புரியும், இந்த கண்டினியூவேஷன். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் லோடுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், யூடிஎலுக்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்னு தெரிஞ்சால் தான் உங்களை ரெண்டையும் கம்பைன் பண்ணி வரும்போது இருக்கிற ப்ராப்ளத்தை உங்களால் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போகலாம். Cantilever beam of span 5 meter. Cantilever beam of span 5 meter carries an UDL of 15 kilonewton per meter for a length of 2 meter from the fixed end and a point load of 20 kilonewton at its free end. Construct SFD and BMD. Construct SFD and BMD. ஓகே, கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு பாருங்கள், 5 மீட்டர் ஸ்பேனில் கேன்டிலிவர் பீம் இது தான். நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டெப்ஸ் தான் உங்கள் எக்ஸாமில் ஆன்சர் புக்லெட்டில் ஒரு பேஜை என்டையராக அந்த டயக்ராமுக்காக ஒதுக்கிடுங்க. சொல்யூஷனை பக்கத்து பேஜில் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. ஓகே, இப்போது கேன்டிலிவர் பீம் வரைகிறோம். ஃபிக்ஸ்டு எண்ட், ஃப்ரீ எண்ட் ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, யூடிஎல் ஆஃப் 15 kilonewton per meter ஆஃப் லென்த் 2 meter ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு எண்ட். ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து 2 மீட்டருக்கு யூடிஎல் 15 kilonewton per meter இருக்குது. அதை இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். அண்டு எ பாயிண்ட் லோட் ஆஃப் 20 kilonewton அட் இட்ஸ் ஃப்ரீ எண்ட். ஃப்ரீ எண்டில் ஒரு பாயிண்ட் லோடு 20 kilonewton இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்கள் கேன்டிலிவர் பீமையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த லோடெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஓகே, இது ஃப்ரீ எண்ட், இது ஃபிக்ஸ்டு எண்ட். 2 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு யூடிஎல் இருக்குன்னா ரிமைனிங் 3 மீட்டர், மொத்தம் 5 மீட்டர் இல்லையா, ரிமைனிங் 3 மீட்டர் தள்ளி ஃப்ரீ எண்டில் 20 kilonewtonல இந்த லோடு லொக்கேட் ஆகிருக்கு. தென் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ எண்ட்லேருந்து தான் பாயிண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் லோடு இருக்கிற இடம் ஏ, அதோட லோடு இருக்கிற இடம் பி, அதோட ஃபிக்ஸ்டு எண்டு தான். இடையில வேறு எங்கேயும் பாயிண்ட் லோடு இல்லை. ஸோ 3 பாயிண்ட் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்தந்த லோடுக்கு நேராக ஆஸ் யூஷுவல் வெர்டிக்கலாக லைன்ஸை வரைஞ்சிக்கிறீங்க. அந்தந்த லோடுக்கு நேராக வெர்டிக்கலாக லைன்ஸ் வரைஞ்சிக்கிறோம். ஓகே, இப்போது நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன். ஒரு பாயிண்ட்லேயும் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஷியர் ஃபோர்ஸ் அட்டு ஏ. ஷியர் ஃபோர்ஸுங்கிறது என்ன, லோடு மட்டும். ஸோ பாயிண்ட் ஏல எவ்வளோ லோடு இருக்குது, 20 kilonewton பாயிண்ட் லோடு மட்டும்தான். ஸோ 20 kilonewton. ரைட், அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ் அட்டு பி. பி அதாவது ஏனா ஏவுக்கு முன்னாடி என்னெல்லாம் லோடு இருக்குன்னு பார்க்கணும், அந்த ஏ பாயிண்ட்டுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏக்கு முன்னாடி எதுவும் கிடையாது, ஏ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போது பிக்கு வரும்போது பிக்கு முன்னாடி என்ன லோடு இருக்குது, 20 kilonewton ஒன்று இருக்குது. பி பாயிண்டில் 20 ப்ளஸ் பி பாயிண்ட்டுக்கு மேலேயே எதனா லோடு ஆக்ட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. யூடிஎல் அந்த இடத்துல வந்து தான் முடியுது. பட் யூடிஎல் லோடு இருக்குது, பட் அந்த இடத்துல வந்து தான் முடியுது. யூடிஎல் 15 kilonewton இருக்குது, பட் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா அந்த பாயிண்டில் தான் முடியுது. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸாக கேன்டிலிவர் பீம் வித் யூடிஎல் மட்டும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற வீடியோ தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும். யூடிஎல் பொறுத்த வரைக்கும் கிலோநியூட்டன் பர் மீட்டரில் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணுறீங்கன்றது கூட போட்டால் தான் உங்களுக்கு லோடு கிலோநியூட்டனில் கிடைக்கும். பட் இந்த பி பாயிண்டில் பாருங்கள், 15 kilonewton per meter லோடு இருந்தாலும் இந்த பாயிண்டில் வந்து டிஸ்டன்ஸ் அந்த எத்தனை மீட்டருக்குன்னு பார்க்கும்போது 0. ஏன்னா அதுதான் பிகினிங்காக இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் பியும் பார்த்தீங்கன்னா 20 kilonewton தான். ஏன்னா 15 × 0 0, 20 + 0 20 kilonewton. இப்போது ஷியர் ஃபோர்ஸ் அட்டு சி பாருங்கள். சி முன்னாடி என்ன லோடு ஃபஸ்ட்டு இருக்குது, 20 kilonewton.
ப்ளஸ் இடையில வேறு எங்கன்னா லோடு இருக்கா? இல்லை. ஸோ இந்த யூடிஎல் மட்டும்தான் இருக்குது. இந்த என்ன இருக்குது? யூடிஎல் மட்டும்தான் இருக்குது. ரைட்டா? 15 kN/m ஃபார் 2 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இருக்குது. பார்த்துங்க, சி வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். மொத்தமாக 2 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு 15 kN/m அப்படின்னு யூடிஎல், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு இருக்குது. ஓகே, 15 எவ்வளோ லென்த்தை கன்சிடர் பண்ணுறோம்? அந்த 2 மீட்டரையும் கன்சிடர் பண்ணுறோம். இப்போது 20 + 30 50 kN. அவ்வளோதான். 3 பாயிண்ட் தான் இருக்குது இல்லையா? ஏ, பி, சி 3 பாயிண்ட்டுக்கும் ஷியர் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிட்டீங்க. ஓகே, 20 kN ஒரு வேல்யூ, அகைன் ஒரு 20, அப்புறம் ஒரு 50. ஓகே, இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பாசிட்டிவ் கேன்டிலிவர் பீமுக்கு. ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்? ஒரு பேஸ் லைனுக்கு மேலே அந்த டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிட்டோம். ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் ஏ 20 kN. ஸோ இந்த ஏ லைனில் ரேண்டமாக அப்ராக்சிமேட்டாக இதுதான் 20 kN அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி எவ்வளோ? ஷியர் ஃபோர்ஸ் அட் பியும் 20 kN. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த லைன்லேயும் ஒரு 20 kN அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ் அட் சி. சிக்கு எவ்வளோ? 50 kN. ஸோ இந்த சிக்கு நேராக இருக்கிற லைனில் இந்த பாயிண்ட் வந்து 50 kN அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் பாயிண்ட் லோடுக்கு ரெக்டாங்கிள், அதே ஃபார் யூடிஎலுக்கு ட்ரையாங்கிள். ஸோ இந்த பாயிண்ட் லோடு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஏ டு பி வந்து பாயிண்ட் லோடு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பாக்ஸாக ரெக்டாங்கிளாக ஸ்கேல் வச்சு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணணும். ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கே பாயிண்ட்டுக்கு ஒன்று, தென் இந்த பாயிண்ட்டையும் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஜாயின் பண்ண போகிறீங்க. இது ரெக்டாங்கிளாக வந்துடுச்சு. ரைட்டா? அதே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் யூடிஎல்னா அது ட்ரையாங்கிள். அந்த ஷேப் என்ன? ட்ரையாங்கிள். ஸோ அகைன் நான் மென்ஷன் பண்ணுறேன், ப்ரீவியஸ் 2 வீடியோஸ் பாருங்கள், அப்போ தான் இது புரியும். ஸோ இந்த 50க்கும் இந்த 20க்கும் இருக்கிற ஏரியாவை டைரெக்டாக ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் ஸ்லாண்டிங்காக ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இது தான். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ டு பியில் வெறும் பாயிண்ட் லோடு மட்டும் இருக்குது. இது ரெக்டாங்கிளாகவும் பி டு சி யூடிஎல் வர இடங்களில் ட்ரையாங்கிளாகவும் வரணும். இது அதனால தான் ஸ்லாண்டிங் லைனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து போகும்போது நீங்கள் டைரெக்டாக அதை ஸ்லாண்டிங் லைனாக தான் ஜாயின் பண்ணணும். ரைட்டா? ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஷேப், அந்த ஸ்லோப் வந்து வரணும். ஓகே, அந்த ஸ்லோப் மேலே எப்பயுமே அந்த யூடிஎல்லுடைய வேல்யூ மட்டும் எழுதுங்க. யூடிஎல் லோடு மட்டும் இருக்கும் இல்லையா? 15 × 2 = 30 kN அப்படிங்கிறது மட்டும் இங்கே எழுதுங்க. ரைட், இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகே, இப்போ நம்ம பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷனுக்கு போகலாம். ஓகே, கம் ஃபார் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன்ஸ். பெண்டிங் மொமெண்ட் என்ன? லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். the formula always load into distance. Okay, இப்போது moment at A is equal to அங்கே எவ்வளோ லோடு இருக்குது? 20 kN இருக்குது. டிஸ்டன்ஸ் 0, அந்த பாயிண்ட் மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ 20 × 0 0 kN/m. ஓகே, ஸோ அது இல்லைனாலும் நீங்கள் ரேண்டமாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்பயுமே அந்த ஃப்ரீ எண்டுக்கு மூமெண்ட்டு 0 தான். அதை நீங்கள் ரேண்டமாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். தென் கோ ஃபார் பெண்டிங் மொமெண்ட் அட் பி. பெண்டிங் மொமெண்ட் அட் பி. இப்போது மொமெண்ட் அட் பி பாருங்கள். பிக்கு முன்னாடி என்ன லோடு இருக்குது? 20 kN. டிஸ்டன்ஸு 3 மீட்டர். ஸோ லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். பட் பி பாயிண்ட்டுக்கு மேலேயே இருக்கிற அந்த யூடிஎல்லை நம்ம இங்கே கன்சிடர் பண்ணல வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா அது பி பாயிண்ட்டுக்கு மேலேயே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் பி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற லோடு வந்து பார்த்தீங்கன்னா 20 kN. மொமெண்ட் வரும்போது நீங்கள் அந்த யூடிஎல்லை பி பாயிண்ட்டில் இங்கே கன்சிடர் பண்ணல. ஸோ
இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஆக்சுவலாக நெகட்டிவ். கேன்டிலிவர் பீமை பொறுத்த வரைக்கும் மைனஸ் சிம்பிள் கூடவே போட்டுவாங்க. -60 kN மீட்டர். அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் அட் சி பாருங்கள் 20 kN. ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோடு போடுங்க. ரெண்டுமே இங்கே இருக்குது. இப்போ தான் நீங்கள் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணணும், பாயிண்ட் லோடையும் யூடிஎல்லையும். ஏல பாயிண்ட் லோடு மட்டும், பிலையும் பாயிண்ட் லோடு மட்டும் கன்சிடர் பண்ணுறீங்க. பட் சியில் வரும்போது தான் பாயிண்ட் லோடும் கன்சிடர் ஆகும், அதுக்கு முன்னாடி இருக்கிற யூடிஎல்லும் கன்சிடர் ஆகும், அந்த சி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. மொமெண்ட் அட் சி ஃபஸ்ட்டு டோட்டலாக ஒரு நெகட்டிவ் 20 × 5. சியிலேருந்து 20 kN எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது? 5 மீட்டர். ஓகே, இப்போது யூடிஎல்லுக்கு போட போகிறீங்க. எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ். மைனஸ் யூடிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லோடு என்ன? 15 × 2 மீட்டருக்கு இருக்குது. 15 kN/m × 2 மீட்டர் 30 kN லோடு. எவ்வளோ லென்த் கன்சிடர்டு? by 2 ப்ளஸ் சி பாயிண்ட்லேருந்து அந்த யூடிஎல் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது? 0. ஓகேவா? இந்த ஸ்டெப்பு புரியணும்னா definitely you have to watch the previous video of cantilever beam with UDL alone. அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அந்த ஸ்டெப்பு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம்? யூடிஎலுக்கு லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இல்லையா? லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் அதை தான் அங்கே பண்ணியிருக்கோம். லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? எத்தனை kN/m இன்ட்டு எவ்வளோ யூடிஎல் லென்த்தை கன்சிடர் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் அந்த லென்த்து கன்சிடர் டிவைடட் பை 2 ப்ளஸ் சி பாயிண்டில் இருந்து அந்த யூடிஎல் எவ்வளோ தூரம் இருக்குது? சி பாயிண்ட்டை ஒட்டினாப்லேயே இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் 0. ஸோ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். 50 × 2 -100 -30. ஏன்னா 2/2 1 ஆகிடும். 2/2 1 ஆகிடும். -100 -30 -130 kN/m. அவ்வளோதான். ஸோ சால்வ் பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து நெகட்டிவ். இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போட்டிங்க, அது பாசிட்டிவ். ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே போடணும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை. ஸோ அது வந்து நெகட்டிவ். ஓகே, இதுதான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்கேல் யூஸ் பண்ணி ஏபிசி இந்த பேஸ் லைன் போட்டுடுறோம். ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே தான் உங்கள் டயக்ராம் வரைய போகிறீங்க. தட்ஸ் வை பெண்டிங் மொமெண்ட் நெகட்டிவ். ஓகேவா? இப்போ ஏ பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 kN/m, பி பாயிண்ட்டில் -60. ஸோ அங்கே நெகட்டிவ் சிம்பிள் காட்டணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா டயக்ராம் நெகட்டிவ். 60 kN/m. இந்த ஏ டு பி வந்து லைனாக ஜாயின் பண்ணுறீங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் ஜாயின் பண்ணுறீங்க. ஏன்னா பாயிண்ட் லோடுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து ட்ரையாங்கிள். ஓகேவா? பாயிண்ட் லோடுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க. பட் இன் கேஸ் ஆஃப் யூடிஎல் வரும்போது இது கர்வ். ஃப்ரீ ஹேண்டில் ஒரு கர்வாக ஜாயின் பண்ணுறீங்க. பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி வளைச்சி போட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த இடம் மட்டும் கர்வ், ஏன்னா இது யூடிஎல் ஏரியாவில் வருது. ரைட், ஆஸ் யூஷுவல் அந்த எட்ஜஸில் ஹேட்ச் பண்ணிடணும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நெகட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? இதுதாங்க உங்களுடைய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அண்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகேவா? இங்கே என்னென்னா பாயிண்ட் லோடோ இல்லை லோடு இல்லாத பிளைனாக இருக்கிற பீம் ஏரியாவிலையோ இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். யூடிஎல் இருந்ததுன்னா அது இங்கே வந்து ட்ரையாங்கிள் இன் கேஸ் ஆஃப் எஸ்எஃப்டியில். ஓகே, இங்கே பாருங்கள் பிஎம்டியில் ட்ரையாங்கிள் ஃபார் பாயிண்ட் லோடுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து லைனாக ஜாயின் பண்ணுறீங்க ஸ்கேல் யூஸ் பண்ணி. யூடிஎல் வர இடத்துல கர்வாக போடுறீங்க. ஓகே, இந்த ஷேப் மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். இப்போ தான் உங்களுக்கு அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியும். ஓகேவா? ஸோ சிங்கிள் பாயிண்ட் லோட் சிங்கிள் யூடிஎல் காம்பினேஷன் பார்த்துட்டோம். இதே மல்டிபிள் பாயிண்ட் லோட் என்டையர் யூடிஎல் இருக்கிறதுன்னு ஒரு மாடலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதோட வந்து உங்களுக்கு கேன்டிலிவர் பீமில் இந்த எஸ்எஃப்டி பிஎம்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இருக்கிற மாடல்ஸ் அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கான சப்போர்ட் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா கொடுங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.